செய்தி. நாட்டில் 1-2 நல்லவங்க இருக்கிறதுனால தான் மழை பெய்யுதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஒரே நேரத்தில் நிறைய பேர் நல்லவங்களா மாறிடுறதுனால தான் என்னமோ சில சமயங்களில் மழை கொட்டுன்னு கொட்டிடுது. அதை போல தான் இங்கே ஒரு கிராமத்துலேயும் திடீர்னு சோர்னு மழை பெய்யுது. பெரிய மழை தண்ணி ஆறா ரோட்ல எல்லாம் ஓடிட்டு இருந்து ஒரு காலகட்டத்துல மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள ஏற ஆரம்பிச்சுது. மக்கள் எல்லாம் நினைச்சாங்க, இனி நம்ம வீட்டுல இருந்தா பாதுகாப்பு இல்ல, ஊருக்கு நடுவுல இருக்க அந்த கோயில்ல போய் எல்லாரும் தங்கிக்கலாம்னு முடிவெடுத்தாங்க. எல்லா மக்களும் அந்த கோயில்ல போய் தங்கி இருந்தாங்க. அப்போ மக்கள்ல திடீர்னு ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. நம்மள யாராவது ஒரு கெட்டவங்க இருந்தா அவங்களுக்காக இடி இந்த கோயில்ல விழுந்துருமோ, நம்ம எல்லாரும் இறந்துருவோமே, அப்போ அந்த கெட்டவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சு சலசலப்பு ஏற்பட்டது. அப்போ அந்த கோயில்ல இருந்த கூட்டத்துல அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் எழும்பி, எனக்கு ஒரு யோஜனை தோணுது. இந்த இடியெல்லாம் பொதுவா விழுறது பெரிய பெரிய உயர்ந்த மரங்கள் மேல விழும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் அதோ இருக்குல்ல, அந்த மரத்தை நம்மள ஒவ்வொருத்தலா போய் அந்த மரத்தை தொட்டுட்டு வரணும். நம்மள யார் கெட்டவங்களோ அவங்க அந்த மரத்தை தொடும் பொழுது இடி அவங்க மேல விழும், அவங்க அதுலயே இறந்துருவாங்க. இந்த கோயில்ல இருக்க நாம எல்லாரும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு யோசனை சொன்னாரு. எல்லா மக்களும் இதை ஒத்துக்கிட்டு சரின்னு அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அவரை தான் போக சொன்னாங்க எல்லாரும். நீங்க போங்க, நீங்க முதல்ல தொடுங்க அப்படின்னு அவங்களதான் அனுப்பி வச்சாங்க. அவரும் பயந்துட்டு, ஐயோ நம்ம சொன்னது நமக்கே பிரச்சனை ஆயிடும் போல, நமக்கு பயமா இருக்க, என்ன பண்றது, ஒருவேளை நம்ம தான் கிட்டவங்களோ அப்படின்னு பயந்துகிட்ட போய் தொட்டாரு. இடி விழவே இல்லை. ரொம்ப சந்தோஷம், சிரிச்சுட்டு ஓடி வந்தாரு. அடுத்தவங்களும் வரிசையா போகுமாறு அனுப்பிச்சு வச்சாரு. ஒவ்வொருத்தங்களா போய் தொட்டுட்டு வந்தாங்க. இடி விழவே இல்லை. அந்த லைன்ல கடைசியா ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு 25-30 வயசு இருக்கும். அவன் யோசிச்சுட்டே இருந்தா, ஐயோ இவ்வளவு பேரு தொட்டாச்சு, இடி விழவே இல்லை, அப்போ இந்த நம்ம தான் கிட்டவங்களோ, நம்ம தொடவும் இடி விழத்தான் போகுது, நம்ம தொலைஞ்சோம், கடவுளே நான் என்ன பண்றது, தொடாம இந்த மக்களும் விட மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். நான் போகல, என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஊர் மக்கள்லாம் கேட்பாங்களா, விடல. புஷ் பண்ணி அவளை தொடுக்கு அனுப்பி வச்சாங்க. இவளும் போய் அந்த மரத்தை தொடவும் இடி விழுந்தது. ஆனா மரத்து மேல இல்ல, கோயில்ல. இப்ப கோயில்ல இருந்த அத்தனை பேரும் இறந்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து அவ நல்லவாங்கிறது தெரியுது. அப்போ அவ ஒருத்தி இந்த கோயில்ல இருந்ததுனாலதான் அவ்வளவு பேரும் இவ்வளவு நேரம் இடி விழாம தப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு புரியுது. சோ கெட்டவங்க எங்க இருந்தாலும் எப்படியும் அழிஞ்சிருவாங்க, நல்லவங்க எங்க இருந்தாலும் எப்படியும் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கலாம். இதே போல தினமும் ஒரு குட்டி கதை வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப்